ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க ஃப்ரீடா. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கோங்க. சாஸ் வச்சுக்கோங்க. இது நல்லா காயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சட்டி நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூச்சி போட்டலாமா? எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ். பட்டம், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு வேகுது ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்து அது கூட பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காரம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் பேஸ்ட் நல்லா வதக்கி ஃப்ரெண்ட்ஸ். வந்து பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ அளவுன்னு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுவும் பச்சை வாசம் நல்லா போகுது ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பேஸ்ட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சியும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சியோட பச்சை வாசமும் போயிடுச்சு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வேகுது ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதினா கொத்தமல்லியை கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அரிசிக்கு தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடி பிடிச்சிருக்கு. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஓகேடா, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் தான் ஓரளவுக்கு தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த குண்டால அரிசி அளந்தமோ அதே குண்டால 1.25 குண்டா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி. நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாங்க. நம்ம தம் போடுறதுக்கு வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே சாஸை வச்சுக்கோங்க. சாஸை வச்சுட்டு ஒரு வாழையிலேயே க்ளோஸ் பண்ணி தம் போட்டுருவீங்க. மனம் செமையாக இருக்குங்க. வாழையிலையை வச்சு மூடிடுங்க. தட்டெடுத்து மூடிடுங்க. மூடிட்டு இது மேலே ஒரு வெயிட்டான தண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். சுடுதண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இது இப்படி ஒரு 20 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 20 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓ, இப்படி வரும் நான் எதிர்பார்க்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் எல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீடாக்கு சாப்பிட கொடுப்போம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 2 to 3 daysல நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லியும் எங்களோட வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ரெட் டாட்டை கமெண்ட் பண்ணுங்க. பாய்.